கடவுளே கிருஷ்ணா போற்றி. இந்த பஸ் என்னால சமாளிக்க முடியல. செல்லக்கண்ணு, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, போன் பக்கத்திலேயே இரு. ஏதாவது முக்கியமான விஷயம்னா உடனே எனக்கு போன் பண்ணணும், சரியா? காது காது, என்ன நீ? என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? செல்லக்கண்ணு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன நீ விஷயம்? தாமினி அந்த வாசல்ல இருக்க கயிறை கழட்டுறா. எதுக்குனா அப்பதான் துளசி, மோகன், ராதா, குஷி எல்லாரையும் காப்பாத்துவால. இந்த விஷயத்த நான் ஏன் இன்னும் பண்ணாம இருக்கேன்னு தெரியலையே. அதுக்குள்ள எப்படி நீ இத மறந்த? போன தடவை பிரச்சனை வரும்போது அந்த கயிறை நாம ஏன் கழட்டாம விட்டோம்? துளசியோட ஆத்மா இந்த வீட்ல இருக்கிறத மறந்துடாதீங்க. அவ பொண்ணுக்காக மட்டும்தான் இந்த வீட்லயே இருக்கா. அவ குஷியை கொண்டுட்டு தான் கூடவே அவளை கூட்டிட்டு போயிட்டானா? ஒருவேளை அவ நம்ம குஷியோட மோகனையும் கூட்டிட்டு போயிட்டானா? இல்ல நீ இல்ல, அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். தாமினியை உடனே தடுத்தாகணும். என்ன, தாமினியே இந்த கயிறை கழட்டுறாளா? இங்க என்ன நடக்குது? துளசி, எனக்கு நல்லா தெரியும் நான் இப்ப என்ன பண்றேன்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்க. மோகனை காப்பாத்துறதுக்காக நான் ஒத்துக்கிறேன். குஷியையும் ராதாவையும் எனக்கு அவ்வளவா பிடிக்காதுதான். ஆனா மோகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் அவனுக்கு எதுவும் ஆக விட முடியாது. எனக்கு என்னதான் குஷியை பிடிக்கலனாலும் என்னால குஷியை சாகுற அளவுக்குலாம் விட முடியாது. துளசி, நான் அவளுக்கு அம்மா கிடையாதுதான், ஆனா அவளோட எதிரியும் இல்ல. அதனால அவங்க எல்லாரோட உயிரை உன்னால காப்பாத்த முடியும்னு அப்ப இந்த கயிறை நான் எடுத்து விடுறேன். வெறும் குஷி மோகனை மட்டும் காப்பாத்த கூடாது, அந்த பஸ்ல இருக்கிற அப்பாவி குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்தணும். தாமினி, சீக்கிரமா அந்த கயிறை எடுத்து விடு, சீக்கிரம். சீக்கிரம். அம்மா ஏன் லேட் பண்றாங்க? நான் இந்த கயிறை கழட்டிட்டேன்னா துளசி போய் ராதாவையும் குஷியும் கண்டிப்பா காப்பாத்திடுவாளே. என்ன பண்றது? இப்போ என்னோட பிளான் மொத்தமா நாசமாக போகுது. எழுந்துரு. ஆனா அம்மா, முதல்ல பின்னாடி தள்ளி போ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துளசியால மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியும். தாமினி, தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோ. துளசியால நம்ம ப்ராப்ளம் எதுவுமே குறையாது, அது இன்னும் அதிகமா தான் ஆகும். துளசி ஒன்னும் மனுஷி கிடையாது. அவ மோகனையும் குஷியையும் அவ கூடயே கூட்டிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? ஆனா அம்மா, அது உனக்கே நல்லா தெரியுமே தாமினி, அவ இந்த வீட்ல அவங்க 2 பேருக்காக மட்டும்தான் இருக்கா. நான் என்னைக்கும் மோகன் உயிருக்கும் குஷி உயிருக்கும் ஆபத்து ஏற்பட விட மாட்டேன். மா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும் நான் மோகனையும் குஷியும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. நான் ராதாவும் மோகனும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட குஷிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைப்பான் தானே ஆசைப்படுறேன். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா, என்ன வெளியே போக விடுங்க. தாமினி, இந்த கயிறை கழட்டி விடு.
சொல்றதும் சரிதான். ஒருவேளை ராதாக்கும் மோகனுக்கும் நலங்கு நடந்ததால துளசி கோவமா இருக்கலாம். மா ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இன்னைக்குதான் தாமினி முத தடவையா நல்ல விஷயம் பண்றா. அதனால ப்ளீஸ் இந்த கயிறை கழட்டி விடுங்கம்மா. நீ டென்ஷன் ஆகாம இரு தாமினி. மோகன், ராதா, கீர்த்தி, குஷி, அந்த பஸ்ல இருக்கிற மத்த குழந்தைங்களையும் நம்ம காப்பாத்தலாம். அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. வா நாம கிளம்பலாம். வா அண்ணி வாங்க. வாங்க வாங்க போயிடலாம். வாங்க. மா இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் மா. இந்த கயிறை கழட்டி விடுங்க, நான் போணும் ப்ளீஸ் மா. மா ஆ! ஆ! எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல பசங்களா? நல்லா தான் இருக்கும். சீக்கிரம் அஜித் வண்டி எடு. இதான் உங்க பிளானா? பஸ்ஸ கூட நிறுத்த முடியல. உங்க பேரிகேட்ஸால எந்த யூஸும் இல்ல. மேடம், இந்த பேரிகேட் பஸ்ஸை நிறுத்துறதுக்காக இல்ல, பஸ்ஸோட ஸ்பீடை குறைக்கிறதுக்காக. இதை தாண்டி இன்னொரு பேரிகேடும் பொசிஷன்ல ரெடியா இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் வரி. மேடம் இங்க பாருங்க, இந்த பேரிகேடை சுலபமா தாண்டி பஸ்ஸால போக முடியாது. நல்ல வேளை இந்த இடத்துக்கு ஷார்ட்கட்ல சீக்கிரம் வந்துட்டேன். மத்தவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள குஷி ராதாவோட கதை முடிஞ்சு போயிருக்கும். பாருங்க, பஸ்ஸோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. நீங்களே பாருங்க மேடம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பஸ்ஸோட ஸ்பீட் 60க்கு கீழே குறையட்டும். அதுக்கப்புறம் அவங்க கதை முடிஞ்சு போயிடும். இன்னொரு பேரிகேடா? இவங்க குழந்தைகளையும் ராதாவையும் வேணும்னே கொல்ல பாக்குறாங்க. நான் தான் தாமினி கிட்ட பேரிகேட்ஸ வைக்க வேண்டாம்னு சொன்னல. கடவுளே கிருஷ்ணா, இன்னைக்கு நான் ரொம்ப தைரியத்தோட இந்த பஸ் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. பசங்கள கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கடவுளே கிருஷ்ணா போற்றி. கிரேட் ஜாப் ராதா, கிரேட் ஜாப். இவ ஒரு பெஸ்ட் டிரைவரா இருப்பா போல இருக்கு. What the hell? இப்பவும் நிப்பாட்ட முடியல. இப்பவும் என்கிட்ட கதை சொல்லாதீங்க. இன்னும் கொஞ்சம் பேரிகேட்ஸ் முன்னாடி போட்டிருக்கோம். இதுவும் ஸ்பீடை கம்மி பண்றதுக்கு தானே. எக்ஸாக்ட்லி மேடம். நாங்க 3 வழியில பேரிகேட போட போறோம். 2 பஸ்ஸோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு அண்ட் ஃபைனலா இருக்கிறது பஸ்ஸை நிறுத்துறதுக்கு. பாருங்க, இங்க பாருங்க மேடம், இதுதான் ஃபைனல் பேரிகேட். இங்க பஸ் நின்னு தான் ஆகணும். மேம், இந்த கடைசி பேரிகேடுக்கு பின்னாடி தான் நம்ம டீம் வெயிட் பண்ணுது. பஸ் நின்றுச்சுன்னா உடனே அந்த கிரிமினலை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம். மிஸ்டர் சக்சஸ்ஃபுல், அந்த ஹைஜாக்கரை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கெட் ரெடி. பஸ் இப்ப நிக்க போகுது. பஸ் நிக்காதுப்பா, வெடிச்சிரும். மிஷன் சக்சஸ்ஃபுல் தாமினி. கடவுளே கிருஷ்ணா, இது என்ன இன்னொரு தடுப்பு? என்னால இதை தாண்டவே முடியாது. எப்படி தாண்டுவ? என்னால சத்தியமா முடியாது. போலீஸ் ராதாவோட பாதையை கிளியர் பண்றதுக்கு பதிலா அவளுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. மோகன், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ராதாவால இப்படி இந்த பேரிகேட கடந்து போக முடியும்? கண்டிப்பா பண்ணுவா, பண்ணிதான் ஆகணும், வேற வழியும் இல்ல. ஆனா மோகன், பஸ் பேரிகேட்ல மோதுச்சுன்னா பஸ்ஸோட ஸ்பீட் சடனா குறைஞ்சு போயிடும். அது உங்களுக்கு இன்னும் ஆபத்தாயிடும்ல. இப்ப இந்த ஆளை பிடிச்சிடலாம்.
என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டிப்பாங்க? கிடைக்க போறது வெறும் சாம்பல் தான். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு சக்தியை கொடுங்க. இப்ப இந்த பஸ் இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். ராதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பஸ்ஸோட ஸ்பீடை நம்மளால குறைக்க முடியாதுதான். அதுக்காக எதுக்காக ஸ்பீடை ஏத்திட்டு இருக்க? இப்போ என்ன பண்ண போற? கீர்த்தி அக்கா, நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி இப்ப இதுதான். அங்க பாரு மோகன், ராதா பஸ்ஸோட ஸ்பீடை இன்னும் அதிகரிக்கிறா. வெரி ஸ்மார்ட். ராதா பஸ்ஸோட ஸ்பீடு அதிகமாக்கிருக்கல்ல, அப்பதான் பேரிகேட்ஸ்ல இடிச்ச உடனே பேரிகேட்ஸ் பறக்கும், பஸ்ஸோட ஸ்பீடு குறையாது. ஆனா அஜித், இது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா ஒரு பேரிகேட் பஸ்ஸோட டயர் கீழே மாட்டினாலும் பஸ் மிஸ்பேலன்ஸ் ஆகி கவுரவும் வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படியே நிக்கவும் வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா, இன்னைக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். உங்களோட என்னோட ராதாவோட உயிருக்கு ஆபத்து அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ராதா, குஷி, கீர்த்தி, அங்க இருக்கிற பசங்க யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆமா, அந்த பஸ்ஸோட ஸ்பீடு ஏன் அதிகமாகுது? உன்னோட சாவ சந்திக்க அவ்வளவு அவசரமா? நான் பஸ் ரொம்ப வேகமா அந்த தடுப்புல இடிச்சாதான் பஸ் நிக்காம வேகமா போயிட்டே இருக்கும். இல்லனா இந்த தடுப்புல இடிச்சதுமே பஸ்ஸோட வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். அக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எல்லா பசங்களையும் அவங்களோட சீட்ல உட்கார சொல்லிட்டு எதையாவது கெட்டியா பிடிச்சுக்க சொல்லுங்க. சரி ராதா. பசங்களா, உங்களோட சீட்டை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. தலைய கீழே குனிஞ்சுக்கணும், புரியுதா? Come on, Radha, come on! Yes, yes! கடவுளே கிருஷ்ணா, நான் இந்த நேரத்துக்கு பலவீனமாக கூடாது. இத்தனை அப்பாவி குழந்தைங்களோட உயிர் என் கையில தான் இருக்கு. எனக்கு சக்தியை கொடுங்க. ராதா, உன்னோட தலையில அடிபட்டு இருக்க பாரு. ராதா, ராதா, நீ நல்லா இருக்கல்ல? நெத்தியில அடிபட்டு இருக்க? நான் நல்லா இருக்கேன். ராதா, இத நீ செஞ்சுட்ட. பேரிகேட்ஸ்ல இருந்து எங்களை காப்பாத்திட்ட. நீ உன்னோட தைரியத்தை விட்டுறாத, சரியா? நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். ராதா, நீ பயப்படு, ஆனா செஞ்சு முடிச்சிரு. குஷி, நான் நல்லா இருக்கேன், நீ கவலைப்படாத. பாத்தியா மோகன், ராதா நம்ம குஷிக்கும் மத்த குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆக விடல. நிஜமா என்னோட ராதா அவ உலகத்திலே பெஸ்ட் டிரைவர். அஜித், நீ வண்டியை நேரா போலீஸ் கிட்ட கொண்டு போய் நிறுத்து. ஏன்னா இன்னும் அவங்க பேரிகேட்ஸ் கொண்டு வந்தா ராதாவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் போ.
இன்ஸ்பெக்டர், ஏன் உங்களால இன்னும் அந்த பஸ்ஸை நிறுத்த முடியல? மேடம் நாங்க முழு பிளானோட ட்ரை பண்றோம். ஆனா பஸ் ஓட்டுறாளே அந்த பொண்ணு, ஷீ இஸ் டூ குட். அவ எல்லா பேரிகேட்ஸையும் தாண்டிட்டா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? பஸ் எந்த பொண்ணு ஓட்டுறா? ராதா. இந்த ராதா எப்போத்துல இருந்து பஸ் எல்லாம் ஓட்ட கத்துக்கிட்டா? அங்க பாரு எப்படி அந்த பஸ்ஸ ஃப்ளைட் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கா. என்ன செஞ்ச நீ? ராதா, நீ என்னதான் வேகமா ஓட்டினாலும் நீங்க எல்லாரும் சாக போறதை யாராலையும் தடுக்க முடியாது. மோகன், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ராதா ஏன் பஸ் ஓட்டிட்டு இருக்கா? பயத்துல அந்த பஸ்ஸோட டிரைவருக்கு திடீர்னு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. அவரால பஸ் ஓட்ட முடியலமா, அதான் ராதா பஸ் ஓட்டிட்டு இருக்கா. மோகன், அப்போ அவ ஏன் பஸ் எங்கேயும் நிறுத்தாம போறா? என்ன பஸ்ல பாம் இருக்குமா? பாமா? பாமா? ஆமாமா ஆமா, அந்த ஆளு பாம பஸ்ஸோட என்ஜினோட கனெக்ட் பண்ணிருக்கான். பஸ்ஸோட வேகம் 60 கிலோமீட்டர் கீழே போனா அந்த பாம் வெடிச்சிருமா? ஓ நோ, பாதையில இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. பஸ்ல பாம் இருக்கு. என்ன என்ன நடந்துட்டு இருக்கு மோகன்? இதாம்மா உண்மை, இதான். அதனாலதான் நான் தாமினி கால் பண்ணி உங்களுக்கும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஆனா மோகன், தாமினி எங்க கிட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. இன்ஃபேக்ட் அவ பஸ்ஸை தடுத்து நிறுத்தணும் தானே எங்க கிட்ட சொன்னா. நான் உன்கிட்ட சொன்னல அந்த பஸ்ல பாம் இருக்கு, எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுன்னு. நீ ஏன் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்த? அது மோகன் வந்து நீ சொன்னது அவ காதுல சரியா விழலையோ என்னவோ. அவளை மன்னிச்சிருப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் விலகி நிக்கிறீங்களா? நீங்க வா. என் பொண்ணு, என் தங்கச்சி, என் ராதா, அங்க இருக்கிற அத்தனை பசங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூளைகில குழம்பு இருக்கா உனக்கு? இன்னைக்கெல்லாம் மொத்தமா முடிஞ்சு போயிருக்கும். உன் காதல எதுவும் சரியா விழலன்னா எனக்கு மறுபடியும் போன் பண்ணிருக்க வேண்டியதானே? மோகன், நான் உனக்கு கால் பண்ண, ஆனா லைன் போகல. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நீ பேரிகேட்ஸை வைக்க சொன்ன மாதிரி தான் கேட்டுச்சு. நீ என்ன பேசுற மோகன்? குஷி உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணுதான். அவ லைஃப்ல நான் இவ்ளோ பெரிய ரிஸ்கை எடுக்க மாட்டேன். ஏற்கனவே ரிஸ்கை எடுத்துட்டியே. இப்ப நீ நெட்வொர்க் வீக்னு சொன்ன சாக்கால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல மோகன். மோகன் சார், உங்க குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஏரியால கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. நாங்களும் உங்களுக்கு கால் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா கால் கனெக்ட் ஆகவே இல்லை. இல்லனா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணிருப்போம்ல, ஆனா பண்ண முடியலையே. கேட்டியா மோகன்? நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. நீ என்ன வேணா தப்பா நினைச்சுக்க மோகன். குஷியோட லைஃப்ல நான் இவ்ளோ பெரிய ரிஸ்கை எனக்கும் எடுக்கவே மாட்டேன். ஆமாப்பா. கடவுளே கிருஷ்ணா, இந்த பசங்க மனசுல உங்க மேல இருக்க நம்பிக்கையை போக விட்டுறாதீங்க. இவங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும். குட்டிமா, என்னாச்சு உனக்கு? எனக்கு வீட்டுக்கு போகணும், அம்மா கிட்ட போகணும். இன்னும் கொஞ்ச நேரம்டா, நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். சில், ராதா தான் சொல்லிருக்கால, கடவுள் கிருஷ்ணாவை ட்ரஸ்ட் பண்ணு. நம்ம கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். மோகன் ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் என் கூட இல்ல?
ரெஸ்கியூ ஆபரேஷன் ஏதாவது பண்ணுங்க. ரெஸ்கியூ ஆபரேஷன் என்ன பண்றீங்க? மோகன் சார், ரெஸ்கியூ பிளான் 10 நிமிஷத்துல கிடைச்சிடும். 10 நிமிஷம். மோகன், இங்க இருந்து பஸ் ரொம்ப முன்னாடி போயிருக்கும். வா, உடனே நம்ம கிளம்பலாம். மோகன், மோகன், ராதா பாவம் தனியா அவ பயந்துகிட்டு இருப்பா. அவ தைரியத்தை இழக்காம நீதானா பாத்துக்கணும். ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே ஹிட்டு. மோகன் சார், அந்த பஸ்ஸை ராதான்ற பொண்ணு தான் ஓட்டுறாங்க. அவங்க உங்க ஒய்ஃப் தானே? அவங்க ரொம்ப தைரியசாலி. வெரி குட். அவ மோகனோட வைஃப் இல்ல, நான் தான் மோகனோட வைஃப். எங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ஐ எம் சாரி மேடம், நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவ ரொம்ப தைரியசாலி தான். அப்ப என்ன பண்ணாலும் பண்ணுவா. என்ன வேணும்னாலும் பண்ணுவா அவ. நம்ம மோகனியை மயக்கினவளாச்சே அவ. அம்மா, நான் உடனே கிளம்பணும். ராதாவையும் குழந்தைங்களையும் நான் தான் பாத்துக்கணும். நான் அவங்களுக்கு அங்க இருக்கணும். ஆமா மோகன், நீ கிளம்ப. நான் பிளான் சொல்றதுக்கு உனக்கு கான்ஃபரன்ஸ் கால்ல வரேன். நம்ம சேர்ந்து வேலை செஞ்சா ராதா, குஷி, கீர்த்தி அப்புறம் அந்த பசங்க எல்லாரையும் காப்பாத்திடலாம். இன்னொரு வாட்டி எந்த தப்பு நடக்க கூடாது தாமினி. எந்த சாக்கியம் சொல்லக்கூடாது. போன் கெட்டு போச்சு, போன் கீழே விழுந்துருச்சு, எனக்கு தலை சுத்துச்சுன்னு. டோன்ட் வரி மோகன், ஐ ஹேண்டில் இட், ப்ராமிஸ். ஓகேமா, அஜித் தள்ளி மோகன், உட்காரு. வண்டி ஓட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ ராதாவையும் குழந்தைங்க மட்டும் பாத்துக்க. ரோட நான் பாத்துக்கிறேன். மோகன் ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? அஜித், எந்த ஸ்கூட்டர் நம்மளை விட 1 கிலோமீட்டர் பின்னாடி இருந்துச்சோ இப்போ அது 2 கிலோமீட்டர் முன்னாடி போயிடுச்சு. உண்மைதான் மோகன். இந்த வண்டிங்க விஷயத்துல நம்ம நாடு ரொம்பவே முன்னேறி இருக்கு இல்ல? அஜித், நான் ஒண்ணு இப்போ இந்தியாவோட தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பத்தி எல்லாம் பேசல. வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுன்னு சொல்லாம சொல்றேன், புரியுதா? மோகன், நீ இப்படி சொல்லாம சொன்னா எனக்கு எப்படி புரியும்? ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்ட. வேகமா ஓட்டுறேன். இப்ப எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு. நான் வேகமா ஓட்டாம வேற யாரு ஓட்டுவா? மேடம், ரெஸ்கியூ பிளான் போட்டாச்சு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். சரி.